20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இடம்பெயர்ந்து மகரத்தில் அமர போகிறார். நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்வார். அது வரைக்கும் வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகள், வேலை வாய்ப்பால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இது வரைக்கும் நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஐயா நம்ம வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்ருக்கோன்னா அந்த வேலை வாய்ப்புகள் இனிமேல் தொடர்ச்சியாக கிடைக்க போகுது. நம்ம வெளியூர் பயணம் இருக்கும், செலவீனங்களும் இருக்கும், வருமானமும் தேடி வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் வருமானமும் தரும், வெளிவட்டாரத்துலேயும் நாம் தொடர்புகள் அதிகரிக்கும், கம்யூனிகேஷன் அதிகரித்து கொண்டே இருக்கும். சாமி பயப்படவே தேவையில்லை. ஆண்டு பிறக்கின்ற மாதம் என்று சொன்னால் அது ஜனவரி. நம்மளுக்கு 2025 உங்களுக்கு சக்ஸஸ் தரா மாதிரி ஓரளவுக்கு லிமிட்டடில் எல்லா கிரகமும் அமர்ந்திருப்பதால் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஏன்னா தொடக்கம் என்பது ரொம்ப முக்கியம் அல்லவா? கல்வியில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்தும் விலக போதுங்க. வேலை வாய்ப்புகள், வேலை ஆட்களும் அதிகரித்து கொண்டே இருப்பார்கள். நல்ல புதுவிதமான ஆட்கள் வந்து நம்மக்கிட்ட சேர்ந்து வேலைகளையும் புதுசாக நம்மளுக்கு தொடங்குற மாதிரி தான் இருக்க போகுது. ஒரு அமைப்பே நம்மளுக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் ஓரளவுக்கு கூடுதல் அனுகூலத்தோடு நம்ம ஆண்டு தொடக்கம் என்று சொல்கிறோம் இல்லை. மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது 2025க்கான ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம். அதாவது எப்படி சொல்லப்போனா இந்த 2025 அதாவது 2024 முடிஞ்சிடுச்சு, 2025 ஸ்டார்ட் பண்ணது. நம்மளுக்கு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அந்த சிவபெருமானை வேண்டுகிறேன். இந்த ஜனவரி மாதம் எவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பது, மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இந்த நிலைப்பாடெல்லாம் கொடுக்க போகிறார், இந்த நவ கிரகங்கள் என்னென்ன பலாபலங்களை வழங்கப் போகுது என்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். இந்த 2025 ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்கு என்னென்ன நடக்கப் போகுது விரிவாக பார்க்கலாம். முதல்ல இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களும் தெரிவித்து கொண்டு இந்த சிம்மராசிக்கு ஜனவரி மாதம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்குது, கிரகத்தோடு அந்த பலாபலத்தையும் பார்த்துருவோம் வாருங்கள். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சூரிய பகவான், நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனுசில் வீற்றிருக்கார். அவர் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். அதனால் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் அமர போகிறார் சுவாமி. அதனால் வேலை வாய்ப்புகளோ, பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த உறவுகளில் பிரச்சனைகள் அவை அனைத்தும் விலகப்போகுது. அந்த அம்மா இருந்த குழந்தைங்களாகட்டும், அவங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், இவருக்கான உடல் உபாதைகளாகட்டும், அவையெல்லாம் தீர்க்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் நம்மளுக்கு வருது சாமி. ஒரு 15 தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும், உடல் தொந்தரவு கொடுக்கும், நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் கையமாக போகிற மாதிரியே ஒரு ப்ரோக்ராம் பண்ணும் சாமி. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா சனி பகவானை, அந்த செவ்வாய் பகவானை சூரிய பகவான் பார்க்கும்போது 12ஆம் இடத்தை பார்க்கும்போது சின்ன சின்ன விரயங்களும் விலை சார்ந்த விஷயங்களும், இந்த மருத்துவ செலவுகள் என்று சொல்கிறோம் இல்லை, இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு நாம் ஈடுபடுவோம். வேறு ஒன்றும் இல்லை சுவாமி. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும், அதனால தான் தொந்தரவு வரும். அதுக்கப்புறம் சரியாகும். ஒரு 5 தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாகிடும். அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், முக்கியமாக சொல்ல போனோம், ஏன்னா அந்த புதன் பகவான் 5ஆம் இடத்துல தான் இருக்கார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இடம்பெயர்ந்து மகரத்தில் அமர போகிறார். நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்வார். அது வரைக்கும் வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகள், வேலை வாய்ப்பால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இது வரைக்கும் நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஐயா நம்ம வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்ருக்கோன்னா அந்த வேலை வாய்ப்புகள் இனிமேல் தொடர்ச்சியாக கிடைக்க போகுது. நம்மளுக்கு வெளியூர் அமைப்போ, வெளிநாடு அமைப்போ நாம் இது வரைக்கும் தேர்வாகாமல் இருந்தால் அந்த பாக்கியம் எல்லாம் இப்பொழுது நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். ஐயா பயப்படணும் அவசியமே இல்லை. எல்லாமே முன்னேற்றம் தரக்கூடிய அதாவது கிரகங்கள் அமர்ந்திருக்குதுங்க. அது மற்ற கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மட்டும் 7ஆம் இடத்துல இருக்கார். அவர் மட்டும்தான் நேரடி பார்வையில் இருந்து கடன் தொந்தரவு, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் கொடுத்துட்ருப்பார். ஏன்னா அவருடைய பார்வை பதிந்தாலே கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படுத்தும். அவர் இருந்தாலும் அதிகப்படுத்தும், அவர் இருக்கிற இடத்திற்கும் அதிகப்படுத்தும், அவர் பார்த்தாலும் அதிகப்படுத்தும். வேலையிலையும் தடையை கொடுப்பாரு. அந்த தடையான விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ வேலை வாய்ப்புகளாக சற்று பரவாயில்லை. கூடுதல் அனுகூலம் என்று சொன்னால் சுக்கிர பகவான், நம்ம ராசிக்கு 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்வது தான் பெரிய பாக்கியம். இந்த நேரத்தில் அவர் 28ஆம் தேதி வரைக்கும் நம்ம ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் அமர்வதால், சனியோட தொடர்பு கொள்வதால் செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். இது வரைக்கும் செல்வமே வரல சாமி நம்மளுக்கு. இது வரைக்கும் அதாவது செல்வம் என்பதே இல்லாமல் கடன் மட்டும்தான் வாங்கிட்டோம்னா, இல்லை கடனை ஒரு பெரிய கடனாக வாங்கி அதை நாம் அடைக்க வேண்டிய காலமாக இருந்தால், அவையெல்லாம் அடைத்து விட்டு நிம்மதியாக இருக்கிற வேலையை நாம் பார்க்கணுன்னா நம்மளுக்கு 28ஆம் தேதிக்குள்ளே நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது சாமி. வேலை வாய்ப்புகளோ, வேலை சார்ந்த விஷயத்துலையோ நாம் இது வரைக்கும் வெளியூர் பயணங்களோ அதை அதிகரித்து கொண்டே இருக்கோம். இந்த நேரத்தில் அந்த 28ஆம் தேதி வரைக்கும் வெளியூர் பயணங்கள் சற்று கூடுதலாக இருக்கும். வெளியூர் பயணம் இருக்கும், செலவீனங்களும் இருக்கும், வருமானமும் தேடி வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் வருமானமும் தரும், வெளிவட்டாரத்துலேயும் நாம் தொடர்புகள் அதிகரிக்கும்,
கம்யூனிகேஷன் அதிகரித்து கொண்டே இருக்கும் சாமி, பயப்படவே தேவையில்லை. வேலை அமைப்புகள் நன்றாக இருக்க போதையா, இது வரைக்கும் ஆளுங்களாம் வரல, எனக்கு வேலை ஆட்கள்லாம் இருந்து கம்பெனிலாம் திறந்துட்டையா, சின்ன சின்ன கம்பெனிலாம் திறந்து வச்சுட்ருக்கேன், இது வரைக்கும் வேலை ஆட்கள் இருந்தவங்க அனைவரும் ஓடிட்டாங்க ஐயா, எதுவுமே இல்லை, ஒருத்தர் கூட இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 28ஆம் தேதிக்குள்ளே வேலை ஆட்கள் நம்மக்கிட்ட வந்து சேர போகிறாங்க சார். நல்ல ஒரு அமைப்பு, திருப்பியும் நம்ம பழையபடி வேலையை தொடங்கிடலாம், அந்த எண்ணம் எல்லாம் உருவாகும். பயப்படணும் அவசியம் இல்லை. கண்டகச்சனி, அடுத்தது அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா இந்த இடத்துலையும் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல அமர போகிறதால பயப்படணும் அவசியமே இல்லை. மற்றும் ராகு பகவான் 8ஆம் இடத்துலையும், கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அவங்க 2 பேருடைய தொந்தரவு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவங்களும் சுக்கிர பகவான் செல்லும் பொழுதெல்லாம் அந்த தொந்தரவான விஷயங்கள் இல்லை. 28ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு லாட்டரி சீட்டு அடித்தால் போல் நம்மளுக்கு யோகத்தை திடீர் வரவு நம்மளுக்கு கிடைக்கும். பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் 28ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதால 28ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பினை நல்குகள். இது வரைக்கும் தேவையில்லாமல் நாம் எங்கன்னா பிக்சரில் பணத்தை போட்டுட்டோம், அதெல்லாம் மீட்டெடுக்க முடியலன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு முதல்ல போய் கேளுங்க. அதாவது நாம் கொடுத்துட்டோம், அந்த பணத்தை கேட்க முடியல, இந்த நேரத்தில் நாட்களை பயன்படுத்தி கொண்டு கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். கொடுக்கின்ற பலன் நம்மளுக்கு கிடைக்கும், உடனே கிடைக்க போதையா, பரவாயில்லை. அதாவது செலவீனங்கள் அதிகரித்தாலும் இதற்கு அதுக்கேற்றார் போர் வருமானமும் இந்த மாதம் வந்து கொண்டே இருக்கும். ஆண்டு பிறக்கின்ற மாதம் என்று சொன்னால் அது ஜனவரி. நம்மளுக்கு 2025 உங்களுக்கு சக்ஸஸ் தரா மாதிரி ஓரளவுக்கு லிமிட்டடில் எல்லா கிரகமும் அமர்ந்திருப்பதால் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஏன்னா தொடக்கம் என்பது ரொம்ப முக்கியம் அல்லவா. கல்வியில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்தும் விலக போதுங்க. இந்த மாதமே ஓரளவுக்கு நம்மளுக்கு தடையெல்லாம் விலகிடும். ஓரளவுக்கு பரவாயில்லை. அந்த கல்வியால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் ஆகட்டும், மனசால் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம் ஆகட்டும், எல்லாம் விலகி செல்ல போது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அப்பப்போ வந்து தடைத்து கொண்டே இருக்கும். என்னென்னா எப்படியாவது நாம் அந்த வேலை செஞ்சு சக்ஸஸ் பண்ணிடலாம்னு நினச்சா புதுசாக நம்மளுக்கு பிரச்சனைகளை ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு தடையாக கொடுத்துட்டுருக்க செவ்வாய் பகவானும் இந்த நேரடி பார்வையில், சூரியனுடைய நேரடி பார்வையில் படும் பொழுதெல்லாம் அவையெல்லாம் கட்டுக்குள் வரப்பொழுது, அதனால் செவ்வாயும் அந்த பகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்படுறார். அதனுடைய பார்வையால் ஓரளவுக்கு புனிதமடைந்து அந்த செலவீனங்கள் கட்டுக்குள்ளே வரப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. அதுவும் இல்லாமல் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். பதவி பறிபோகும் என்று சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தவறான விஷயங்கள்லாம் இல்லை. முன்பு இருந்ததை விட இப்பொழுது பரவாயில்லை. சிம்மராசிக்காரங்க வேலை அமைப்பாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், கூடுதலாக நாம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், நம்ம வேலை வாய்ப்பில் அதிகரித்து கொண்டு வேலை செய்து அதில் நம்ம பழிச்சிக்கலான்ற எண்ணமெல்லாம் இப்போ இந்த மாதத்திலே நம்மளுக்கு ஆண்டு தொடக்கம் என்று சொல்லக்கூடிய ஜனவரி மாதமே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்க போதையா. ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு கூடுதல் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆகட்டும், சுக்கிரன் ஆகட்டும், இந்த புதன் ஆகட்டும், எல்லாமே நல்ல இடத்துல அமர்ந்திருப்பதால், கேதுவும் ராகும் ஒரே இடத்துல இருப்பதால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஆண்டு கிரகங்கள் என்பதால் அதை பற்றி நாம் கவலைப்படணும் அவசியம் இல்லை. தொந்தரவான விஷயங்கள் என்று சொன்னால் நாமளுக்கு இந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் மட்டுமே வந்து கொண்டிருக்கும். கல்வியில் ஏற்பட்டு வந்த தடையெல்லாம் விலக போதுங்க. அதுக்காக நாம் செலவு பண்ணி வெளியூரில் போய் படிக்கிறதுக்காக நாம் ஏற்பாடு பண்ணால் அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும். பயப்படணும் அவசியம் இல்லை. 28ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன உடல் உபாதைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய லாட்டரி யோகத்தில் திடீர் பணவரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க போதுங்க. 28ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி பார்க்க தான் போகிறீங்க. ஒரு 28ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக செயல்படுங்க. வண்டி வாகனங்கள் எதனா இருந்தால், வண்டி வாகனங்கள் பழைய வாகனங்கள் இருந்தால் புதிய வாகனங்களோ அல்லது புதிய மாற்றம் என்று சொல்லக்கூடிய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ, வீட்டில் என்னென்ன தேவையான பொருட்கள் உபதிரி பாகங்கள் என்று சொல்கிறோமில்ல, மிக்சி ஆகட்டும், கிரைண்டரு, ஏசி, ஃப்ரிட்ஜு, இவையெல்லாம் மாற்றி அமைக்கலாம், புதுசாக நம்ம வாங்கி போடலான்னு எண்ணம் இருந்தால் ஒரு 28ஆம் தேதிக்கு அப்புறம் அதை செயல்படுத்த செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் கொடுக்க போதுங்க. கம்யூனிகேஷன் இந்த மாதம் நன்றாக இருக்கும். வேலை வாய்ப்புகள், வேலை ஆட்களும் அதிகரித்து கொண்டே இருப்பார்கள். நல்ல புதுவிதமான ஆட்கள் வந்து நம்மக்கிட்ட சேர்ந்து வேலைகளையும் புதுசாக நம்மளுக்கு தொடங்குற மாதிரி தான் இருக்க போகுது. ஒரு அமைப்பே நம்மளுக்கு இந்த 2025 ஜனவரி மாதம் ஓரளவுக்கு கூடுதல் அனுகூலத்தோடு நம்ம ஆண்டு தொடக்கம் என்று சொல்கிறோம் இல்லை, இந்த ஆண்டு தொடக்கும் போதே நம்மளுக்கு நல்ல வெற்றி தரக்கூடிய மாதமாகவும் வெற்றி தரக்கூடிய ஆண்டாகவும் இருக்க போகுது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பயப்படக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு பெரிய தொந்தரவுலாம் வரப்போகிறதில்ல. அதிகப்படியான பிரச்சனைலேருந்து நீங்கள் சிக்க போகிறதில்ல. ஓரளவுக்கு லிமிட்டடாக இருந்து நாம் வாழ்க்கை தரத்தை இந்த மாதமே தொடக்கமே உங்களுக்கு சக்ஸஸ் தருவதால் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் நவ கிரகங்களை சேரப்போது. முக்கியமாக அந்த புதனும் சூரியனும் உங்களுக்கான அமைப்பு என்று சொன்னால் மிகைப்படுத்த முடியாது.
அவங்க கொடுக்கின்ற சுக்கிர பகவான் கொடுக்கின்ற அமைப்பு 28ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். அதாவது இந்த காதல் சமன்பாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க. இந்த நேரத்தில் காதல், இந்த தவறான விஷயங்கள் காதலோ, இந்த தேவையில்லாத காதல்லாம் இருக்குது இல்லை, அந்த காதல்லாம் இப்போ தொடர்பில் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். 28ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.